எதிர்நீச்சல் சீரியல் இன்னைக்கு எபிசோட் எப்படி போகுது எனக்கும் பார்ப்பேன். இன்னைக்கு எபிசோட் என்ன காட்டுறாங்கன்னா, நந்தினி, ரேணுகா, ஜானி, ஈஸ்வரி 4 பேரும் மண்டபத்துக்கு போயிடுறாங்க. மண்டபத்துக்கு கேட்ட வச்சு பூட்டியிருக்காங்க. இப்போ திறக்க போகிறீங்களா இல்லையாங்கிறாங்க. அந்த ரவுடியை திறக்கவே மாட்டாங்க. கடைசியில் 4 பேர் ஏறி குதிச்சு உள்ளே போகிறாங்க. இப்போ ரவுடி கூட பெரிய சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. அந்நேரம் போலீஸ் வந்துடுறாங்க. போலீஸ் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்க சொல்கிறாங்க, இங்கே கட்டாயப்படுத்தி யாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அதனால் செக் பண்ண வரோம் அப்படின்னு சொல்லி மண்டபத்துக்கு ஃபுல்லாக தேடுறாங்க. கடைசியில் குணசேகரனை பார்த்துறாங்க. குணசேகரனை பார்த்து விசாரிக்கிறாங்க. நீங்கள் கட்டாயப்படுத்தி ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, நாங்கள் சர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தேடி போகிறாங்க. அங்கே பார்த்தா மணமேடையில் உமையாளோட மகன் கீர்த்திக்கு ராமசாமிக்கு கல்யாணம் பண்ணுற மாதிரி மணமேடையில் உட்காந்துருக்காங்க. இதை பார்த்தோன்னா எல்லாரும் அதிர்ச்சியாகிறாங்க. கடைசியில் தர்ஷினி பார்த்து போலீஸ் கேட்குறாங்க, ஏமா உனக்கு இங்கே கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருந்தாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. தர்ஷினி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிடுறாங்க. உடனே போலீஸ் சொல்கிறாங்க, இதுக்குமே நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாமா, வெரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. உடனே ஜனனி குணசேகரனை மிரட்டுறாங்க, இதை லாஸ்ட் வார்னிங்கை வச்சுக்கோங்க, இது மாதிரி நடந்துக்கிட்டீங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ குணசேகர் வந்து, யாரை பார்த்து என்ன பேச்சு பேசுகிற, இவங்களை அடித்து விரட்டுங்கடா அப்படிங்கிறாங்க. பிறகு பொம்பளைகள் எல்லாத்தையுமே அடியாக்களை வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்நேரம் பார்த்து மணமேடையில் சித்தார்த்தும் தர்ஷினி உட்காந்துருக்காங்க. சித்தார்த்து வந்து தர்ஷினி கழுத்தை தாலி கட்ட போகிறான். நந்தினி அதை பார்த்துட்டு, அக்கா அங்கே பாருங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. உடனே தர்ஷினி அப்படின்னு ஈஸ்வரி கத்துறாங்க. இன்னைக்கு என்ன எபிசோட் இப்படி தான் போகுது. இன்னைக்கு மட்டும் சீரியலாக தர்ஷினிக்கு சித்தார்த்துக்கு கல்யாணம் முடிச்சா இந்த சீரியல் பார்க்கறதே விட்டுறணும் அப்படின்னு அந்தளவுக்கு தோணுதுங்க. இந்த சீரியலில் அடிக்கடி லேடிஸை வந்து தோக்கடிச்சிக்கிட்டே இருக்காங்க. அவங்கள ஜெயிக்கிற மாதிரி எடுத்தால் தான் கதையும் நல்லாயிருக்கும், நமக்கும் பார்க்க ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் நினச்சமா நீங்கள் நினச்சிங்கன்னா வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.